எல்லாருக்கும் வணக்கம். kovaipriyasamayal beetroot poori. ஒரு பீட்ரூட் எடுத்துங்க, தோல் சீவி கட் பண்ணி வச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி வந்துடுங்க. இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கங்க. தேவையான கோதுமை மாவு, சிறிதளவு சால்ட், 1 ஸ்பூன் ரவை போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வருங்க பூரி. 1 ஸ்பூன் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி சேர்க்க வேணாங்க, பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்குங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா தடவி வச்சிடுங்க. ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சிடுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. பூரிக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிங்க. நல்லா தரட்டிங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. பூரிக்கு நல்லா எண்ணெய் சூடாக காயணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. பூரி போட்டு எடுத்துருங்க. நல்லா ஹெல்த்தியான பூரிங்க இது, பீட்ரூட் பூரி. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு தாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான பீட்ரூட் பூரி ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.